உலகத்திலேயே அதிசயங்கள்ல எகிப்து பிரமிடு ஒண்ணு. உண்மையிலேயே இதுக்கு பிரமிடுன்னு பேர் வச்சது எகிப்தியர்கள் கிடையாது. கிரேக்கர்கள். கிரேக்கர்கள் எகிப்து வழியா பயணம் செய்யும்போது அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய சமாதிகளை பார்த்துட்டு, இந்த இடம் அவங்களுடைய ப்ராமிஸ்ங்கிற ஒரு கேக் மாதிரியான வடிவத்துல இருந்ததுனால, அதுல இருந்து பிரமிடு அப்படிங்கிற ஒரு பெயரை வச்சுட்டு போயிட்டாங்க. உண்மையிலேயே எகிப்தியர்களுக்கு இவ்வளவு அறிவு எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதி காலத்துல இருந்து அவங்க பகுதியில நைல் நதியோட வெள்ளம் அடிக்கடி ஏற்படும். அவங்க ஒரு ஊரை உருவாக்குவாங்க, நைல் நதி வெள்ளத்தை அந்த ஊர் அடிச்சு போயிடும். திருப்பி அவங்க நிலத்தளந்து இது ஓனலாம் இது ஏனலாம் பிரிச்சு அவங்க வீடுகளை மறுபடியும் கட்டுவாங்க. இதுக்கு அவங்களுக்கு மிக அதிகமான நில அளவை சார்ந்த அறிவு தேவைப்பட்டது. சோ அந்த ஜியாமெட்ரியில அவங்க ரொம்ப பெரிய டேலண்டா இருந்தாங்க. சோ அந்த டேலண்ட்னாலதான் அவங்களால பிரமிடு கட்ட முடிஞ்சது. முதல்ல கட்டப்பட்ட பிரமிடு எகிப்துல கிமு 3000த்துல இம்கோதப் அப்படிங்கிற ஒரு நபரால ஜோசர்ங்கிற பிராவோ மன்னனுக்காக கட்டப்பட்டதுதான் அப்படின்னு சொல்றாங்க. நாம ஒரு துறையில திறமையா இருந்தோம் அப்படின்னா, நாம இல்லாட்டாலும் அந்த திறமை பலாயிரம் வருடம் நம்மை பற்றி உலகத்தில் பேச வைத்துக் கொண்டே இருக்கும்.